எங்களுக்கு எதிராக எழுப்பின பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்ததே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்களை நடத்தின பாதைகள் ஆச்சரியமானவர்கள் ஆண்டவரே, ஆச்சரியமானவர்கள் ஆண்டவரே. கற்பாதைகளிலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவனை அதை போல எங்களை நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி 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 என்று சொல்லி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடப்போகிறதான பாடல்கள் ஆண்டவரே உங்களுடைய சந்நிதியிலே சுகந்த வாசனையாய் நுகரப்படுவதாக சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை குற்ற குறைகள் காணப்படுமாய் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரை. கேட்க போகிற தேவ செய்திக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போகிற சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. இவை எல்லாவற்றிலும் உங்கள் கரம் வெளிப்படட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் தேவனை நிரப்பி அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடி உங்களுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக தேவனை உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. அவங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். மீட்பரிகள் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீதான வேலை இந்த கருத்திலே கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு கஷ்டம் இருக்கு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கஷ்டம் இருக்குதா லைஃப்ல? கஷ்டத்தில் சந்தோஷமா இருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த 2025ல நிறைய பேருக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருந்திருக்கலாம், நினைச்சது நடந்திருக்கலாம், ஐயோ இன்னும் வராம இருக்குன்னு நினைக்கலாம். பட் கடவுள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் உடைக்கிறதுக்கு நான் இருக்கேன். சரியா? சோ அந்த ஒரு சந்தோஷத்தோட, அந்த ஒரு தைரியத்தோட, அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு உற்சாகமா கடவுள் நோக்கி நம்ம பாட போறோம். இந்த ஆராதனை வேளையில நீங்க எல்லாரும் உங்களோட சத்தத்தை உயர்த்தி உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கும் போது கடவுள் கண்டிப்பான உங்களுக்கு விடுதலை தருவார். இது யாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களுக்காக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எனிபடி. சோ ஜஸ்ட் பி ஹியர். கடவுளுடைய பிரச்சனை அங்க இருக்கு. அவர் அன்னைக்கு செங்கல்ல பிறந்தாரு, யோர்தானை பிளந்தாரு, எரிகோ கோட்டை உடைஞ்சு விழுந்துச்சு. சோ நமக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். பட் ஒன்லி ஒன் திங் இஸ் தேர், நம்முடைய தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். யாரும் சேர்ந்தவரை நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற பாடலை நாம் யாரும் உற்சாகமே பாடுவோம். நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு நன்னருளும். உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு நன்னருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதா கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதா கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவே.
பாட்டு விசுவாசிக்கீங்க, விசுவாசத்தை பாடுனீங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்னன்னா கடவுள் வந்து ப்ராமிஸ் கொடுப்பாரு, பட் நம்மளுக்கும் சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதுல இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா உன் வேலைக்காக காத்திருக்கேன். ஏன்னா இந்த கால ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்ட், எல்லாமே அடுத்த நிமிஷத்துல நடக்கணும். இன்னும் கடவுள் அவருடைய டைம்ல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவார். அதனால நம்ம காத்திருப்போம். கடவுள் இன்னும் கடைசி சொல்றாங்க, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்யும். So yes, it's a promise for you. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் கடவுள் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி உங்க கண்கள் காணும். சோ நம்ம அந்த சந்தோஷத்தோட நம்பிக்கையோட நம்ம இருப்போம். நம்மளும் இந்த 2025 முடிச்சு 2020 கடந்து போறோம். சோ கடவுள் நம்ம செஞ்ச நன்மையை நம்ம பாடாம இருந்தா எப்படி? We have to sing him, we have to praise him, we have to thank him. So இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுள் ராஜா நமக்காக செய்த நன்மைகளை நினைச்சு பாட போறோம். அவ எண்ணி முடியாதது. அப்படிப்பட்ட நன்றிக்காக நம்ம நன்றி பலி எடுப்போம். நாம் யாரும் சேர்ந்து ராஜா நீ செய்த நன்மைகள் அவ எண்ணி முடியாதையா இந்த பாடலில் நாம் உற்சாகமே யாரும் பாடுறோம்.
ஹalleluya யாருமே தேவனை நோக்கி நம்முடைய நன்றி பலியை ஏறெடுப்போம். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், அவை எண்ணி முடியாதது. நாம் இப்போதும் அவர் நமக்கு செய்த நன்மை நினைத்து இன்னொரு கூட ஒரு பாடலை பாடுவோம். தேவன் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நம்மை எப்பவும் சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் இருக்கிறது. அதற்கு நினைத்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் என்ற பாடலை நாம் யாவும் செய்து பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். எழும்போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். எழும்போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல்
நாங்கள் குடும்பமா வந்து நின்று உங்க சமூகத்தில் ஒன்று மட்டும் சொல்ல முடியும். ஆயிரம் 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 நன்மைகளை செஞ்சுட்டாப்பா. உங்க கரம் எங்களோடு இருந்ததாகவே, கரம் எங்களை தாங்கினதாகவே, உங்க கரம் எங்களை தூக்கி எடுத்ததாகவே, உங்க கரம் எங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினதாகவே, உங்க தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்ததுனால சத்துருவின் நேர்மறை விடலாகவே, மரண பள்ளத்தாக்குல இருந்த பொழுது, உளையான சேற்றில் நின்ற பொழுது உங்க கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே. கண்மணி மேல் நிறுத்தினீங்களே ஆண்டவரே. எங்களிடம் அதிகமான பலவான் நெருக்கிற பொழுது உங்களுடைய கரம் எங்களுக்கு பராக்கிரமம் செய்ததே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலையில் அருமையானவர்களே, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்தை பார்ப்போமா? ஆண்டவருடைய கரத்தை பார்க்கலாமா? இந்த நிமிஷம் தாங்கின கரம், தூக்கின கரம், சுமந்த கரம். ஹalleluya. ரேபா ஹஷியாந்தரபா வசனம் சொல்கிறது, அப்பா உங்க கரத்தை நீ திறக்கும் பொழுது நாங்கள் திருப்தியாகிறோம் என்று சொல்லுகிறது. உங்க கரத்தை திறந்து நீங்க தேவையெல்லாம் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. நீங்க திருப்தியாக்குனீங்களே உமக்கு நன்றி. உங்களுடைய கரம் மட்டும் எங்கள் பட்சத்தில் இல்லாதிருந்தா நாங்க அதமாய் போயிருப்போமே, நாங்கள் இல்லாமல் போயிருப்போமே. உங்களுடைய கரத்துக்கு கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் கடவுளப்பட்ட உங்களுடைய கரத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாதங்களை கல்லில் இடராம தூக்கி சுமந்த கரத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க சோர்ந்து போன கரங்களை பலப்படுத்தின கரத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க சத்துவத்தை கொடுத்த உங்களுடைய கரத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ரேபா ஹாத்தேரபா. ஹால திரும்ப சொல்லுவோமா? நல்ல எபினேசரா எங்களை காத்து வந்தீங்க. திரும்ப நன்றியோடு கண்ணீரோடு ஆறு சமூகத்துல நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, கரங்களை உயர்த்தி சொல்ல வார்த்தை இல்லை. கண்ணீரை பாடியா சொன்னாங்க. எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உங்களுடைய கரம் குறுகி போவதில்லை. ஆண்டவரே, 2025 உங்க கரம் குறுகியே போலப்பா. உங்க கரத்தை நீங்க எடுக்கவே இல்லப்பா. இந்த காலையில் உங்க கரத்துக்கு நான் முத்தம் செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. ரியாஷியந்தர பாலியாக்கர மாற்றியே குச்சியாக்கர. அவரை கரத்தை பார்த்து கரத்துக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியிலே அமர்கிறேன். அநேகர் அவர் கரம் அணைத்துக் கொண்டிருக்கிறது. Right now they embrace the presence of God. கர்த்தருடைய அரவணைக்கும் கரத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை சுற்றிலும் உங்க தோள்களில உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய கரம் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரி, you being enveloped in the loving arms of God. Hallelujah. கர்த்தருடைய அரவணைக்கும் கரத்துக்குள்ள, அந்த கனிவான கரத்துக்குள்ள, அந்த அன்பின் கரத்துக்குள்ள ஓரியா நெரேஷிய கெரபா எங்களை வச்சிருக்கிறீங்களே. உங்க கரத்தால் எங்களை மூடி இருக்கிறீங்க. நன்றி அப்பா சொல்லுவோமா? கடந்த ஆண்டு சத்துருவின் தாக்குதல் வராதபடிக்கு உங்க கரத்தால் எங்களை மூடினீங்களே, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆவிக்குரிய கண்ணுல பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க. கர்த்தருடைய கரம் ஒரு நிழலை போல மூடிக்கொண்டிருக்கிறது. வேறு அந்த உங்க வீட்டின் மேல, உங்க வாகனத்தின் மேல, நம்மளுடைய எல்லா பாதைகளிலும், நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உங்களுடைய கரத்தின் நிழலை மறைத்துக் கொண்டீரே என்று ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹalleluya. மேல ஷியங்கரபா. ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு விலகலையா ஆண்டவரே? ஒரு நிமிஷம் கூட எங்களை கைவிடலையா ஆண்டவரே? என் கரத்தை பிடித்த கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கீங்களே. நடந்து வந்த பாதைகளெல்லாம் கூட வந்தீங்களே, துணை நின்றீங்களே, எங்களுக்கு கேடகமாய் நின்றீங்களே, எங்களுக்காக வழக்காடினீங்களே, எங்களுக்கு அற்புதங்களை செய்தீரே. 2025 ஆண்டு உங்க வல்லமையுள்ள கரத்தை பார்க்கும்படி செய்த உங்களுடைய வல்லமைக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் அப்பா. உங்க முகத்தை தேடி எங்களை அர்ப்பணிக்க வந்து நிற்கிறோம். அர்ப்பணேசரே, உன் திருமுகம் தேடி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துக்கு முத்தங்களை செலுத்தி எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆராதனை ஸ்தோத்திரங்கள் உனக்கு தானப்பா. அப்படியே அர்ப்பணிக்கலாமா அந்த கரத்துல?
எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகள் எங்கள் நேரத்தை எங்கள் ஊழியத்தை எங்கள் விருப்பங்களையும் எங்கள் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நானும் என்னுடையவைகளும் உமக்கு சொந்தம் என்று சொல்கிறோம். இந்த சபைய உங்களுடைய மந்தைய நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி நீங்க புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சி நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துறோம். நாங்கள் இப்பொழுது ஆராதனை அந்த மூட்ல இருக்கும் பொழுதே
சுதர்சனோடு கூட சேர்ந்து தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவரே, ஆராதனை உச்சகட்டம் நம்மளை அர்ப்பணிப்பது, துறப்புல நிற்பது. Amen. Worship is the moment we connect with heaven. பரலோகத்தோடு இணைவது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம அர்ப்பணித்திருக்கிற நாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே துறப்புல நின்று மன்றாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே, பரலோக ராஜாவே, நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஒரு சபையாக கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே அப்பா திறப்பின் வாசல் நின்று கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேசத்துக்காக கர்த்தாவே மண்ணில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜாவே, ஏறெடுக்கிற கர்த்தாவே ஜெபங்களை கர்த்தாவே அப்பா நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய கண்ணீர்களை கர்த்தாவே உடைய துர்த்திக்குள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சேர்த்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் நீர் பதிலளிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ராஜாவே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அங்கு நடைபெறுகிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே நீர் அறிகிறேன் ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துன்பப்படுகிற கர்த்தாவே கிறிஸ்தவர்களை கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் நோக்கி பாரும் கர்த்தாவே. என்னுடைய நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் அப்பா ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சத்தீஸ்கர் கர்த்தாவே, கேரளாவிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ்ல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சபையில் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸை முன்னிட்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே சபைகளை சேதப்படுத்தினார்கள் கர்த்தாவே, சபையின் பிள்ளைகளை அடித்து கர்த்தாவே துன்புறுத்தின காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நேசில் நாங்கள் காணுகிறோம் ராஜாவே அப்பா. ஒரு விஷயம் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை கர்த்தாவே தினப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரே சோர்ந்து போய் விடாத நம் கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே மன தைரியத்தையும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்தவருக்காக கர்த்தாவே நாங்கள் துன்பப்படுகிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தாவே அப்பா சுத்த இளைப்பாறுதலை தருவார் என்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையின் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதி, அவர்களை நீர் பலப்படுத்துவீராக ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மந்தை மேய்க்கிற கர்த்தாவே அப்பா தகப்பனையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் துன்பப்படுத்துகிற வீடியோஸை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ராஜாவே. ஒரு விஷயம் கர்த்தாவே அவர்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜாவே. யார் யார் கர்த்தாவே இதே ஆண்டவரே சபையை கர்த்தாவே துன்பப்படுத்தினார்களோ கர்த்தாவே ஒரு பவுலை போல கர்த்தாவே அவர்களையும் கர்த்தாவே நீர் பயன்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை கொண்டு கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் நிமித்தம் கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷ கர்த்தாவே ஆண்டவரே பெருகினது என்று நாங்கள் ஆண்டவரே காணுகிறோம் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அநேக இடத்தில் கர்த்தாவே ஆண்டவரே இந்த இடத்தில் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம் நிமித்தம் துன்பப்படுகிறார்கள் கர்த்தாவே. அவர்களை நாங்கள் ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே இந்த வருட கடைசியில் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு விஷயம் நாங்கள் அவர்களை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீர் அவர்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே சேட்டை நிறைவுக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொட்டவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கொண்டு வரும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ராஜாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும் குற்றங்கள் பிரசாலத்தை நீர் மக்களும் விட்டு ஜெயிக்கிற நல்ல பிதாவே. கரைகள் வச்சிரும் பரிசுத்தரே ஆராதிக்கலாமா? பரிசுத்த முகத்தை தரிசித்துக் கொண்டே சொல்லும் பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே
பரிசுத்தரே என் இயேசுவே பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன் பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே. ஆண்டவரே, இந்த காலவேளையில தேவர்களோடு கூட சேர்ந்து பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். உங்க நாமத்தை சொல்லுகிற ஒரு பெரும் சிலாக்கியத்தை இந்த குடும்பத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. எங்க பாவங்கள் வரை எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி உங்களுடைய பிதாவுக்கு முன்பாக எங்களை ஆசாரியர்களும் பிரபுக்களும் நிறுத்தி இருக்கிறதே, உமக்கு நன்றி. இந்த வருஷத்தின் முடிவுல, இந்த வருஷத்தின் கடைசி வாரத்துல உங்க சமூகத்துல நின்று உங்க பாதப்படியில எங்களை அர்ப்பணித்து பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் என்ற நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதற்காக எங்களை பிடித்துக் கொண்டீரோ, எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக எங்கள் குடும்பங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறீரோ, அந்த திட்டத்தை நாங்கள் ஒன்றாக இணைந்து செய்வோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆராதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God is good. Amen. So happy to be with the people of God this morning to worship them. Amen. எப்பவுமே நாம சொல்லிக்கொள்வது, the best place to be on a Sunday morning is with the people of the Lord. மீட்கப்பட்டவர்களோடு இணைந்து இருப்பதுதான் the best place. ஹல்லேலூயா. அழகான ஒரு ஏன் அது பெஸ்ட் பிளேஸ்னா, எங்க அவர் நாமத்துல 2-3 பேர் கூடுறாங்களோ அங்க அவர் மத்தியில அவர் வந்துடுறாரு. ஆமென். அது எந்த லொகேஷனா இருக்கலாம், அது என்ன ஒரு ஸ்பேஸா இருக்கலாம், அவர் நாமத்தை மையமா வச்சு 2 பேர் வந்துட்டோம்னா he is so excited and he comes in our midst. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த வருஷத்தின் கடைசி வாரத்துல நம்ம ஹார்ட்ல வேற எதுவுமே இல்ல, நன்றி மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஒண்ணுனா தேங்க்யூ லார்ட். கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு வேணும்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ்ல இன்னைக்கு இல்ல அடுத்து ஒரு 4 நாள், மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, நீங்க சண்டே சேர்த்தோம்னா இந்த 4 நாள் நீங்க தயவுசெய்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஏதாவது எனக்கு வேணும்னு மறந்து கூட கேட்டுறாதீங்க. மறந்து கூட இருக்கும், தேவை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம we decide the rest of the 4 days before I complete this year, I'm going to take time to thank him. ஆமென். இது வரைக்கும் செஞ்ச நன்மைக்கு நன்றி சொன்னாலே ஆயுஸ்னாலே போதாது. ஆயுஸ்நாள் ரட்சிப்புக்கு மட்டுமே நன்றி சொன்னாலே ஆயுஸ்நாள் நமக்கு போதவே போதாது. ஒரு சின்ன தீர்மானம் எடுப்போம், இந்த ரெஸ்ட் 31st வரைக்கும் நான் எந்த ரெக்வஸ்டும் வைக்க மாட்டேன், உமக்கு நன்றி மட்டுமே நான் சொல்லுவேன். ஆமென். கூடுமானால் 31ஆம் தேதிக்கு முன்னது ஒரு நாள் நீங்க ஒரு டைம் அட்லீஸ்ட் 2 hours குடும்பமா நீங்க எடுத்து அமர்ந்து நன்றி சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தீர்மானிங்க. அட்லீஸ்ட் 2 hours, more than 2 hours are most welcome. 2 மணி நேரமாவது. சப்போஸ் இப்ப தனப்படுறதெல்லாம் இங்க தனியா இருக்கிறீங்க, ஃபேமிலி எங்க ஜூம்ல போட்டுருங்க. ஆமென். உங்களுக்கு ஜூம் லிங்க் வேணும்னு கேளுங்க, ஜிஎஸ்டிசி லிங்க் எந்த டைம் சொல்லுங்க, நாங்க யூஸ் பண்ணுவோம்.
ஸோ வீட்டில் தூரமாக இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கனெக்ட் வித் யர் ஃபேமிலி ஓவர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் 1 or 2 hours ப்ளீஸ் ஸ்பெண்ட், டேக் டைம் டு கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட். இட்ஸ் குட். கர்த்தருக்கு நன்றி சொல்வது நல்லது. அந்த நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது அவர் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. ஸோ 31st முடியறதுக்கு முன்பாக இந்த தீர்மானத்தை எடுத்து நாம் செய்வோமாக. இப்பொழுது கூட நம்ம முன்பாக வந்து நம்ம காணிக்கைகளை செலுத்தலாம். கொஞ்சம் குயிக்கா நம்ம ஆஃபரிங் முடிச்சுவோம். நிதிஷ் will sing. Before you get ready, I really want to express my thanks to our men team. Good Samaritan Global Church உடைய men teamக்கு நல்லா clap பண்ணிடலாமா? Hallelujah. Thank you so much for leading the opening prayer and praise and worship. You are amazing and we're very grateful to you. Dear Brother Hari and Brother Sam and Arun, thank you so much for this support you gave us today. Now it's time to offer to the Lord. கர்த்தருக்கு காணிக்கை முன்பாக வந்து செலுத்தலாம். அதை தொடர்ந்து வருகிற வருஷத்துல நம்ம ஒன் ஆஃப் அவர் கோல்ஸ், நம்ம சபையில் அதிகமாய் வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையில் வேரூன்ற வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ 2026 ஒரு இம்பார்ட்டன்ட் கோல் இஸ் டு பி ரூட்டட் இன் காட்ஸ் வேர்ட். ஸோ அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை எப்படி ஒழுங்காக கிரமமாக நேசித்து வாசிக்க வேண்டும், வாசிக்க முடியும் என்கிற சில டிப்ஸை நமக்கு சாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் வில் ஃபாலோ தி ஆஃபரிங். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நெருகுண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நெருகுண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. Hallelujah. Praise the Lord. The Sam will come forward and share his thoughts on reading the Bible and the importance of reading the Bible.
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நாங்கள் குடும்பமாக மறுபடியாக ஊழியர்களை செய்யக்கூடிய ஆண்டவர் இருக்க மறக்கிற தெய்வக்காய் சொல்கிறோம். என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கடந்த முறை அதுக்கு முந்தின வருஷத்தில் கிட்டத்தட்ட இந்த பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம் நீங்கள் வாசிங்க, புதிய ஏற்பாடு இல்லையா, 100 நாட்களில் வாசிச்சிங்க. அப்போ போன இந்த வருஷத்துலேயும் கர்த்தர் கிருபையில வாசிச்சிருக்கீங்க. ஆண்டவர் இறக்கம் பாராட்டி இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் இருக்க முடியாது. ஆண்டவர் இறக்கம் பாராட்டினா கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நாங்கள் இந்த பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம் போன வருஷம் நாங்கள் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டவருடைய பெரிதான கிருபையில கிட்டத்தட்ட ஒரு 11 மொழிகளில் ஆண்டவர் இந்த நியூ டெஸ்டமென்ட் பிளானை வந்து இறக்கம் பாராட்டினார். தமிழ், இங்கிலீஷ், ராணா தரு, பஞ்சாபி, கன்னடா, மராத்தி, ஹடோத்தி, ஒடியா, ஹிந்தி, தெலுங்கு, பத்ரி, இந்த இத்தனை மொழிகள்லயும் இந்த நியூ டெஸ்டமென்ட் பிளான் போடும்படியாக ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். இது வந்து எப்படின்னா புதிய ஏற்பாடு மட்டும்தான். அதுதான் அதுல அந்த டெஸ்டமென்ட் இதுல என்ன இதுன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மெமரி வேர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனுடைய மாடல் பிரதர் போடுவாங்க, ஒரே ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு மாடலுக்கு. கர்த்தருடைய கிருபையில அந்த அவ்வளவு பிளானே ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். அதே மாதிரி ஊழியர்களுக்கு, வட இந்தியா ஊழியர்களுக்கு இதுல அநேக இதை பிரிண்ட் அவுட் செய்து கிட்டத்தட்ட ஒரு 3020 இதை பிரிண்ட் அவுட் செய்து அந்த தேசங்களுக்கு, வட இந்திய மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாத ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். இது ஜஸ்ட் ஒரு மாடல் தான் இங்கிலீஷ்ல. இதுல வந்து சாட்டர்டே சண்டே நாங்கள் ரெட் கலர்ல போட்டிருக்கிறோம். அதுல ஒன்லி மெமரி வேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஒன்லி வந்து நியூ டெஸ்டமென்ட் மட்டும்தான். சரியா? அப்ப நான் இது போக ஆண்டவர் இங்கே மற்ற 100 டேஸ் ப்ரோக்ராமு, 200 டேஸ், 300 டேஸ் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் 1 இயர் பிளானு, 2 இயர்ஸ் பிளான், இது எல்லாமே அந்த 5 பிளானும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். அதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 870 பிரிண்ட் அவுட் அது கொடுத்துருக்கோம். அநேக இதுக்கு போயிருக்குது. கர்த்தருக்கு சித்தமான இந்த தேசத்துலேயே ஆண்டவர் அந்த பிரிண்ட் அவுட்டை பாஸ்டர் தான் கொண்டு வருவாங்க. ஒரு இதில் என்ன ஒரு பெரிய இதுனா, இந்த வேதத்தின் இதை வந்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு போதகர் வந்து எடுத்துட்டு வராங்க. போன வருஷமும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்க ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த நாட்களில் நம்ம அவருடைய வேதத்துக்குள்ள படிக்கணும் அப்படின்றதா. ஏன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். மொத்தம் 8 வார்த்தை இருக்கு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்க. குற்றமில்லாத ரத்தம், அவருடைய ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை சகிக்கப்பட முடியாது. அந்த ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தி, என்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய அக்கிரமத்துக்காகவும் மீட்பதற்காகவும் அவர் சிந்துறார். ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு இது சொல்லுவாங்க, காலம் கண் போன்றது, காலம் பொன் போன்றது அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை, கிடையாது. ஒரு பொண்ணு காதுல இது கம்மலோ மூக்களோ காணா போச்சுன்னா திரும்ப காசு கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனா நேரம் போச்சுன்னா என்ன செய்ய முடியாது. திரும்ப எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்ன செய்யாது. 7 மணிக்கு ஃபிளைட்னா 8 மணிக்கு போனா ஃபிளைட் இருக்குமா, பறந்து போயிடும். திரும்ப வாங்க முடியாது. அதை கூட நம்ம இது பண்ணிக்கலாம், ஆனா வாங்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப திரும்ப நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றாரு. அவர் தேசத்தை பார்த்து கடைசியில தீர்க்கதரிசன புத்தகத்துல எல்லாத்தையும் பார்த்தா, தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஆண்டவர் பேசணும் அப்படின்னா அவர் சொன்ன இதைத்தான் நம்ம கேட்கணும். அதனால வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு உட்கார்ந்து நிறைய படிச்சு ஆண்டவருடைய கிருபையில் இந்த நல்ல பகுதியில் இருக்கும்போது தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட இறக்கம் பார்க்கிறார். என்னை பற்றி சொல்லணும்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த வேதத்தை தொட்டு பார்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன். அப்படின்னு உங்க மத்தியில நிக்க வச்சிருக்காரு. அவரு அந்த பகுதியெல்லாம் போய் படிக்கும்போது எனக்காக எவ்வளவா, ஏன்னா
அவர் என் நேசர், இன்னொரு பட்டியல வாசிக்கலாம், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். நீங்க அந்த பகுதியை வாசி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அவருடைய கண்ணங்கள் அப்படியெல்லாம் இருக்குது, அவ்வளவு அழகான ஒரு. ஆனா மத்தையில எழுதப்பட்டிருக்குது, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அந்த வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முழுக்கில் எடுத்து சூட்டுறாங்க, கையில ஒரு கோலை கொடுத்து ராஜாவே வாழ்கன்னு பரியாசம் பண்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைமை கோலை எடுத்து அவர் எவ்வளவா துடிச்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சிரசில் அடிச்சாருன்னா எவ்வளவா. அந்த இன்னொரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம், ஏசாயா 51 ஆண்டவர் எவ்வளவு தீர்க்க தரிசனம் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஏசாயா 51 6வது வசனம். உங்கள் கண்களை இல்ல ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. என்ன எவ்வளவா ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கார், நொறுக்கப்பட்டிருக்கார், வேதனைப்படுத்தப்பட்டிருக்கார். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, சிலுவையில நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அப்படி இல்லை. மத்தேயில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, மத்தேயில கடைசி அதிகாரம், இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சதேன். மத்தேயில கடைசி அதிகாரம் 28 27வது அதிகாரத்துல 30வது வசனத்துல வாசிக்கலாம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இது சிலுவையில போர் அன்னைக்கு நடந்த சம்பவம். அதே அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்கன்னா விடியற்காலமான போது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணிருக்கு, சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்காரு. அதுல முந்தின அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இது விடியற்காலம் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு முந்தின அதிகாரம் சேவல் கூவுது. அதுல பாத்தீங்கன்னா 67வது வசனத்துல அப்பொழுது அவருடைய முகம் சொல்லுங்க வாசிங்க. அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். என்ன ஒரு அருமையான, என்ன ஒரு வசனத்துல அப்படியே எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். அவர் எப்படி எப்படிலாம் நீங்க போய் உட்கார்ந்து வாசி பார்த்தீங்கன்னா அதை உணர்த்துவார்கள். கண்டிப்பா அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல போய் நம்ம வாசிக்கதான் இது நமக்குள்ள என்ன வருமா. தாவீது சொன்னது போல, தாவீது ராஜா சொன்னது போல, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அப்படி வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் சொல்றார். அப்போ உணர்வை பத்தி ஆண்டவர் எதுவும் சொல்லியிருக்காரு. நிறைய எனக்கு சொல்லி கொடுத்த வசனங்களை 2-3 வசனங்களை நான் வேகமா சொல்லிடுறேன். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். திரும்ப லூக்கால மார்க்ல சொல்லியிருப்பார் ஆண்டவர் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல, பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். அப்போ இது நடக்கும்போது, அப்போ அவருடைய வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள உணர்வு வரும். அதுதான் ஆண்டவர் அந்த ஓமை மூலமா அந்த 3 வசனங்கள்ல அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அப்போ வசனத்தை நம்ம கேட்கும் போது நமக்குள்ள என்ன வரும், அந்த உணர்வு. இரண்டாவது ஓமையில இதே ஓமை இன்னொரு இடத்துல சொல்லும் போது, வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100மாக பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 3வது லூக்கால திரும்ப சொல்லும் போது இதே வசனம் தான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே
பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பலன் கொடுப்பார்கள் அப்படி இல்லை, இருக்கிற பிரசன்ட் கண்டினியூஸ் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல போய் போய் நம்ம உட்கார்ந்து அந்த விலை மதிக்க முடியாத இந்த நேரத்தை நமக்கு அவர் எப்படி நமக்கு வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்தாரோ நம்ம கொடுக்க வேண்டியது என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒண்ணு வெளியேறப்பட்டது ஒண்ணு இருக்கு. என்னன்னா நேரம் தான். நம்ம வேலைக்கு போற எல்லாம் செய்யறோம், ஆனா அவருக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போமே, அவருடைய சத்தத்தை கொஞ்சம் கேட்போமே. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்க சொல்றார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க அடுத்த வருஷத்துக்கு நிறைய ரெசல்யூஷன் எடுத்துருப்போம். ஒருவேளை போன வருஷம் படிச்சு ரெசல்யூஷன் எடுத்து பாதியில நிப்பாட்டி இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்னொரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்காரு இல்லையா? அதான் சொல்றாரு ஆண்டவர், இது என்னப்பா இந்த செடி கனியை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை என்ன பண்றேன், கொஞ்சம் சரிப்படுத்துறேன், கொத்தி இதெல்லாம் போடுறேன். அவ்வளோ ஏன்னா எதுக்குன்னா நம்மளை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகணும் தான். அது அந்த புதிய எருசலேமுக்கு தான் நம்ம கொண்டு போறாரு. அதனாலதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பைபிள்ல, அந்த புதிய எருசலேமுக்கு கொண்டு போறதுக்கு தான் பிதாவுக்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப இந்த உலகத்தை விட்டு போகும்போது யோவான்ல ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க, எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. யோவான் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்றாரு, ஆண்டவர் நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன், இவங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பிதாவே 14வது அதிகாரம் 24வது வருஷம், பிதாவே உலக தோற்ற வாசிங்க. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இது பெரிய பொக்கிஷம். இது இந்த புதிய எருசலேம்ல அவரும் நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே அவங்களும் என்னோட கூட என்ன செய்யணும் விரும்புகிறேன். அப்போ பைபிள்ல 3 புஸ்தகம் கிராஸ் பண்ணும். நீங்க பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகம் 1, 2வது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் 2, 3வது ஞாபக புஸ்தகம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவியவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவையும் அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த வசனமே ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாரு. அப்படி ஆனாலும் உங்களுக்கு ஜீவன் உண்டாக முடியும், என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இந்த காணாம போன ஆடு 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. நம்ம ஊரா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆடு தானே லூசில் விடுறாங்க போயிட்டு. ஒரு ஆட்டுக்காகவும் அந்த முதுகு எல்லாத்தையும் பிச்சு நாரா அவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க. ஆனா நம்மளை கூட்டுக்கு போனோம், அங்க போனோம், ஏன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல பெற்றவங்க அவங்க கூட்டுக்கு போனோம் இருக்காங்களா, அவர் வேதனைப்பட்டு வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல போய் நம்ம உட்காரும் போது அந்த ஜீவ புஸ்தகத்துல வெளிப்படுத்தின விசேஷம் ஜீவ புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு அவசரமா இருக்கனால வாசிக்கிறேன். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடையில் தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தல வருது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். புதிய எருசலேமுக்குள்ள. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தில் நம்ம பேரு வரணும்னா அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ரொம்ப வேதனையோட கேட்கிறாரு. நீ வந்த இப்ப ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், அட்டண்டன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு போனோன்னா அட்டண்டன்ஸ் கார்டு எடுத்து பஞ்ச் பண்ணிட்டு உள்ள விட்டுறோம். சாயந்தரம் வரும்போது பஞ்ச் பண்ணிட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா ஃபேஸ் டிரெக்ஷன் எடுத்து அட்டண்டன்ஸ் போறோம். அப்போ ஒரு மாசம் ஆனோன்னா நம்மளுக்கு ஒரு சம்பளம் தராங்க. இதே மாதிரி ஆண்டவருடைய பாதத்துல புஸ்தகம் இருக்கு. அப்ப நம்ம எந்தெந்த நேரத்துக்கு போறோம் அதெல்லாம் அவர் பேர் எழுதி வச்சுக்கிறார். நீங்க நினைக்கலாம்
இந்த இப்படிலாம் புஸ்தகம் அப்படிலாம் இருக்குதா, பைபிள் அப்படிலாம் இருக்கு. இது இப்ப இல்ல, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு. இந்த புஸ்தகம் வந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன், உலக தோற்றத்திற்கு முன்னவே வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். இன்னொருத்தவங்க வந்து 17:8 அதையும் முடிச்சிருக்காங்க. 13:8 முதல்ல வாசிங்க. உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஒரு புஸ்தகம் இருக்குது. 2வது வசனம் சிஸ்டர், உலக முதல் புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் நாம புதிய ஏற்பாட்டுல பிறந்திருக்கிறோம். நம்ம எந்த வருஷம் பிறந்தோமோ அந்த வருஷத்துல இருந்து அந்த கணக்கு இருக்கும். நம்ம கணக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புரிக்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. அதன் மத்தியில தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். சாமுவேல் சின்ன பிள்ளை தான். அந்த சாமுவேலை அந்த சூழ்நிலை மத்தியில தான் அவர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால பவுல் எழுதுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தட்டிப்பில்லாமலும் செய்வது. அந்த எல்லாவற்றையும் என்னன்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கும் ஆண்டவர் எல்லாத்துக்கும் வசனம் தான். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் பிரசித்தமாயிற்று. புறஜாதியார் கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. அவர் சொன்ன வசனத்தை தான் கேட்டு புறஜாதியார் நீங்கள் நானும் யோசிப்போம். அவர் இன்னை தேடி வந்தார். நம்ம அழகா பாட்டு பாடுறோம். ஆனா நான் அவர் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி எங்க மலையின் உச்சியில காலமே என் சமுத்திரம் வந்தீர்கள். என் மகனே, என் வார்த்தை கவனி, என் வசனங்களை கூட்டு செய்வீர்கள். என்னை பார்த்து அவர் சொல்லும் போது இப்படிதான் இருக்கும். ஓகே, சாப்பாடு உணவு கொடுத்தேன், துணிமணி கொடுத்தேன், தங்கிருக்க இடம் கொடுத்தேன். அவங்க கூட பேசணும், அவங்க கூட பேசணும். அதுக்கு அவருடைய சமூகத்துக்கு போனாதான் அவர் என்ன செய்ய முடியும்? நம்முடைய பேரை என்ன எதுல எழுத முடியும்? சும்மா எழுத முடியாது, சும்மா எழுத முடியாது. அவருடைய சமூகத்துக்கு எப்போ அப்பதான் எழுத முடியும். ஜெபிப்போம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்ச? அந்த ஏக்கத்தோட நான் முடிக்கிறேன். ஏன்னா என்னை அவரோடு கூட சேர்க்கும்படியாகத்தான் அவர் அந்த ஒவ்வொரு காணாம போடாத தேடிக்கிட்டே இருக்கிறார். தேடி கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோன்னு இருக்கு. இந்த நாளில் எருசலேமை பார்த்து அழுகிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் நீ சமாதானத்துக்கு ஆடவில்லை. அவருடைய சமூகத்துல இந்த வருஷத்தை ஆண்டவரே, இந்த வருஷம் போல இருக்கட்டும். அறியாமை உள்ள காலங்களுக்கா தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். 26வது வருஷத்துல நம்மோடு கூட தேவன் இடைப்படட்டும். அந்த வசனத்தை கண்ணால வாசிப்போம். வாசிக்கிறத என் காதுகள் என்ன செய்யட்டும்? வசனத்தின் சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கட்டும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கணும். நமக்குள்ள எல்லா வசனத்துல உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் கண்டிப்பா. அதைத்தான் செய்ய. அது நீ பாட்டு பாடுகள் என்ன சொல்ற, நீ எல்லாம் போ, என்னம்மா பண்ணு. ஆனா பைபிள் மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க? உட்கார்ந்து அதை போய் உட்கார்ந்து திறந்து என்ன பண்ணு. ஏன்னா பொண்ணோட பேர் என்ன எதுல வந்துடும்? ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்துல வந்துடும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிப்போம். இது
ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான். ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துக்கு வரேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, பைபிள் வேதத்தின் மூலமா வார்த்தை மூலமா பேசுங்க, நான் என்ன செய்யணுன்றத சொல்லுங்க. வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 119 சங்கீதத்துல 18வது வசனத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உமது வேதத்துள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். வேதத்தை தொட்டு பார்ப்பதற்கு தகுதியிட்டு என்ன இன்னைக்கு உங்க மத்தியில் இருந்து அவருக்காக வேதத்தை படிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சியை எனக்குள்ள போட்ட அந்த இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். நான் சொல்றேன், நீங்க எனக்காண்டி படிக்காதீங்க, எனக்காக படிக்க வேண்டாம். உங்க பேர் அதுல வரணும்னா என்ன பண்ணுங்க, படிக்கலைன்னா அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். அதோடைய பாதத்தில் வாழ்க்கை ஹல்லேலூயா. சங்கீதம் 119 சொல்கிறது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே மறித்து போய் அடிக்கடி நினைப்பேன். நான் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும், ஒவ்வொரு சேலஞ்சிலையும், ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான பொசிஷன் நிற்கும் பொழுது உங்களுக்கு எனக்கும் அவரோட வேதம் தான் நமக்கு எப்படி இருந்தது, மன மகிழ்ச்சியா இருந்தது. அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், நான் ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்ம அப்படியே நொந்து போயிருக்கும் போது கத்தவதை தூக்கி நம்ம நிறுத்தினது என்று. ஹல்லேலூயா. அதுதான் பிரதர் நமக்கு ரொம்ப அழகா பாரத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். வருகிற ஆண்டு 2026 ஆண்டு நம்ம GSDC குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய வார்த்தையை ஒழுங்காக, கிரமமாக, சிஸ்டமேட்டிக்காக வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அது நம்மளுடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஆமென். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குயிக்காக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு காலை 11:30 மணிக்கு இந்த இடத்துல வைத்து ஆராதனை நடக்கும். 11:30 to 1:30 மார்னிங் சர்வீஸ், சண்டே மார்னிங் சர்வீஸ், அண்ட் எவ்ரி டே மார்னிங் ப்ரேயர் 5:30 to 6. இது தயவாக கலந்து கொள்ளுங்கள். ஒரு testimony, maybe later I'll ask Akka to maybe next week to share the testimony of how it's so important to join in the morning prayer. Every Friday 10 to 11 fasting prayers Zoom-லையும் உண்டு. வீட்டுக்கு வர முன்பு எங்கள் வீட்டுக்கு வந்து நேராகவும் சேர்ந்து கொள்ளலாம். This is very important. It goes in alignment with what brother was sharing us this morning. The winter word challenge. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி பைபிளை வாசிக்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன். ஸோ இந்த முறை இந்த சீசன், இந்த வின்டர் சீசன்ல எல்லாருக்கும் ஒரு பகுதி இருக்கு. ஆமே. ஸோ 3 வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த this is not a competition, this is a challenge. ஓகேங்களா? ஸோ போட்டியல்ல ஒரு சவால். எல்லாருமே எடுத்துக்கோனா வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அது நான் ஆசையா இருக்கிறேன். Maybe I should convince Pastor Jacob that we both should do that, but we'll see. If it works out, we will do the demonstration. Okay? So நான் ஆல்ரெடி சொன்னது போல வாசிப்பது மட்டுமல்ல, மனப்பாடம் பண்ணுவது மட்டுமல்ல, you can also dramatize this. ஓகேங்களா? ஸோ சங்கீதங்களை நீங்க அழகா dramatize பண்ணலாம். If you want ideas, please connect with me. ஓகே, குட்டி பிள்ளைங்க Psalm 128 நிறைய பேர் சொல்றாங்க, இன்னும் நான் ட்ரௌசரையே மாத்தலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் நாங்கள் உங்களோட ஐடி கார்டு பார்த்து செக் பண்ணி தான் நாங்களாம் ப்ரைஸ் கொடுப்போம். ஓகே, சில்ட்ரன் Psalm 136 and teens 139, young adults Psalm 34 and 103, and 30 and above 61, 62, 63. If you want to kind of memorize all those chapters, most welcome. ஒரு குட்டி வந்து கேட்டுச்சு, ஆண்டி எனக்கு 136 தான், what about learning more? I said most welcome. ரொம்ப சந்தோஷம்டா, எவ்வளவு படிக்க முடியுமோ படி. ஆமே. எனக்கு கர்த்தருடைய வேதம் நம்மளுடைய மன மகிழ்ச்சி. Even a fool will be considered a wise man. பேதையும் ஞானி ஆயிடுவான். அதான் வசனம் சொல்லுது. நமக்கு ஒண்ணுமே தெரியணும், பைபிளை படிச்சுட்டே இருங்களேன், உங்களுக்கு உலகத்தில் இல்லாத எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்துருவார். Hallelujah. So please take it up. First week of January ஸ்டேஜ்ல வந்து சொல்ல விரும்புறவங்க சொல்லலாம். இல்ல நான் எங்களுக்குள்ளேயே சின்ன பிள்ளைங்கலாம் I prefer to come on stage and recite the verses. பெரியவங்க most welcome to come on stage and recite the verse, or ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இதை ஒப்பித்துக் கொள்ளலாம். உங்க பேர்களை கொடுத்தீங்கன்னா definitely a beautiful gift awaits you. Amen. So please take it. This is very important. Please note it down.
watch night prayer this year from 11 to 12:30. இந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம நுழையும் பொழுது நம்ம வந்து சேர்ந்து ஜெபித்து பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஹரிபத்ர உங்க வீட்டில் வச்சு நம்ம going to have 1.5 hours of worship and prayer. So please do join us. அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அடுத்த நாள் காலை 1ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு இந்த இடத்துல வைத்து புதிய வருஷ ஆராதனை உண்டு. ஆமென். ஸோ நைட் ப்ரேயரும் உண்டு, மார்னிங் சர்வீஸும் உண்டு, பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். சின்ன சின்ன ஆசை நான் சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லை எனக்கு சொல்றதுக்கு. இந்த டிசம்பர்ல நான் குட்டி குட்டி ஆசையை வச்சிருந்தேன், எல்லா ஆசையும் ஆண்டு நிறைவேற்றலாம். ஆமென் ஆமென். ஸோ பர்ஸை பார்த்தா அந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரியல, அந்த ஆசையா வச்சிருந்தேன். ஆனா ஆண்டு அந்த பர்ஸ் பக்கமே திரும்பாம எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டேன். ஹல்லேலூயா. ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அதை பல வருஷமா நான் பார்த்துருக்கிறேன், கேட் ஆஃப் ஹெவன் மதுரையிலையும் பார்த்துருக்கிறேன். அதுல இருந்து நான் உனக்கு கற்றுக்கொண்டேன், ஆசைப்படுறதுக்கு காசும் வேணாம், பணமும் வேணாம். ஆமென். ஸோ அது சுவிசேஷத்துக்காக, ராஜ்யத்துக்காக நம்ம ஆசைப்படுறோம். ஸோ ஆல்வேஸ் டிசைர் கிரேட்டர் திங்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட்டர் திங்ஸ். And if it is His will, He will definitely make it possible. Amen. So New Year-ku namakku breakfast undu. We didn't plan, but God has planned it. So please do join us. Adikku nalla nama nandraga irundu vittu தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம செலவழிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you are going to bring new comers, please let us know, because breakfast arrange பண்றனால புது குடும்பங்களை நீங்க வர கூப்பிட்டுருந்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. Accordingly we can make arrangements for food. Hallelujah. Are you happy this morning? Amen. Hallelujah. Hallelujah. Last Sunday of the week, we are excited to thank God. Amen. கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நன்றி சொல்ல நம்ம எவ்வளவு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இரண்டு வார்த்தைகள் தான், லுக்கிங் பேக் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். ஒரு வருஷத்தின் முடிவில், ஒரு காரியத்தின் முடிவில் வரும் பொழுது நம்ம இடத்துல நிற்கிற ஒரு விஷயம் பின்னோக்கி பார்க்குது. லுக்கிங் பேக், என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நம்ம பண்ணோம், இதெல்லாம் நம்ம செய்ய முடியல, இதெல்லாம் செய்ய முடிஞ்சது, எந்த ஆசைகள் நிறைவேறினது, எந்த ஆசைகள் நிறைவேறல. லுக்கிங் பேக், ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து லுக்கிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி பார்த்து வாட் நெக்ஸ்ட். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார், இந்த வருஷம் நம்ம கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போறாங்க. ஆமென். ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு எனக்கு வசனம் சொல்கிறது, நாட்களை எல்லாம் கர்த்தர், வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுவார். He is crowning the year with goodness. ஆமென். ஆல்ரெடி அவர் கிரவுன் பண்ணி வச்சுட்டார். ஆமென். பாதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரா? நெய்யாய் பொழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுமா? பாதை எல்லாவற்றையும் நெய்யாய் பொழிய. 2025 அது நடந்தது, 26 நடக்கும். கர்த்தர் வருகை வரை நடக்கும். நம்ம ஆயுசு நாளெல்லாம் that will be our testimony. You and I will be satisfied with goodness. Amen. நன்மையினால் நாம் திருப்தி ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவ் மெசேஜா சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசையா இருக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகாய் 2:18 முதல். 1091வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1091, பேஜ் நம்பர் 1091, Book of Haggai, chapter 2, verse 18 onwards. வாசிக்கலாம். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டப்பட்ட அந்த நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றான். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவர் யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவர்களின் மேல் ஏறி
வருகிறவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரியின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்திரின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இது 2 அதிகாரங்கள் உள்ள ஒரு புஸ்தகம், சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம், பட் வல்லமையான காரியங்களை உள்ளடக்கின ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டது 1 2 3 4 5 என்று வைத்துக் கொள்வேன். யூஸ்வலா அதை டீச் பண்ணும்போது குட்டி ஃபார்முலா அதை டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ புக் ஆஃப் ஆகை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 2 3 4 5. Want to learn that? ஆமாம். இந்த புக்கோடைய ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான், இந்த ஆத்தருக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான். என்னன்னா, இந்த டெம்பிள் ஷுட் பி ரீபில்ட். ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் மூலமாக சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி, தேவனுடைய ஆலயம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும். சகரியாவும் அப்படிதான் சொல்லி ஆரம்பிப்பார். பட் அவருக்கு மல்டிபிள் மெசேஜஸ் ஆண்டவர் கொடுப்பார். சகரியாவும் ஆகாயும் கண்டெம்பரரிஸ், ஒரே காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சிறையிருப்பில் திரும்பி வந்தவர்களுக்கு, ஆலயத்தை கட்ட முடியாமல் தடைப்பட்டு திணறி கொண்டிருந்தவர்களுக்கு இதை திடப்படுத்தும்படி கர்த்தர் அனுப்பின தீர்க்க தரிசிகள். ஆனால் ஆகாய்க்கு ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாரு, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். நம்பர் 2 என்னன்னா 2 சாப்டர்ஸ் தான். எத்தனை சாப்டர்ஸ் இந்த புக்ல? 2 சாப்டர்ஸ். நம்பர் 3 என்னன்னா 3 days தான். அந்த ப்ராஃபஸி இவருக்கு எத்தனை நாள் தான் வந்துச்சு? 3 days தான் வந்துச்சு. அந்த டேட்ஸ் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக்லி கிவன். வீட்டில் போய் வாசிக்கலாம். 4 என்னன்னா 4 மெசேஜஸ். ஒரே ஒரு ஃபோக்கஸ்னாலும் 4 மெசேஜ், 3 நாள். பட் 3வது நாள் 2 முறை கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்க்கு சொல்லப்படுகிறது. 5 என்னன்னா, இந்த 2 புஸ்தகத்துல 2 அதிகாரத்துல 5 முறை ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யோர் வேஸ். as you know this season, நம்ம இந்த 12 நாட்கள் ஜெபத்துல வச்சிருந்தோம் இல்லையா, பாதைகளை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் பாதைகளை, நடந்து வந்த பாதைகளை சீர்தூக்கி பாருங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடம் திரும்புங்கள். உங்களுடைய கொடுக்கிற விஷயத்திலே கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று. the season of turning is very important because we have to consider which way we are walking. டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம போற பாதையை நம்ம என்ன பண்ணணும்? மாத்தணும். போற பாதையை மாத்தணும்ன்ற கண்டிஷன் எப்ப வரும்? நம்ம தப்பா போயிட்டு இருக்கோன்ற உணர்வு வந்தாதான் திரும்பணும்ன்ற உணர்வு நமக்கு வரும், இல்லைங்களா? அப்ப நம்ம பாதையை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து அதை நிதானித்து பார்க்கும் பொழுதுதான் நம்ம சரியான பாதையில போகிறோமா என்ற ஒரு அறிவு நமக்கு வந்தாதான் திரும்பணும் என்ற ஒரு புரிதலே நமக்கு வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சோ இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது, கன்சிடர் யோர் வேஸ். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இது அதிகாரத்தில் 2 அதிகாரம் ரொம்ப குட்டி அதிகாரங்கள் தான். நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம். ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க தேவாலயத்தை குறித்ததான காரியங்கள். நம்ம நல்ல ஒரு காரியத்தை ஜிஎஸ்டிசி குடும்பத்துக்கு கர்த்தர் இந்த துபாய் பட்டணத்துல உங்களை என்ன இணைத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட வேண்டும். ஆமென். இதுதான், the temple of the Lord should be built. We don't have any other agenda. நமக்கு வேற எந்த ஒரு அஜெண்டாவுமே கிடையாது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறது மட்டும்தான் இந்த குடும்பத்தினுடைய priority. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை கட்டாம நம்மளுடைய பர்சனல் ஒர்க்ல கொஞ்சம் ஹெல்ப் அப் ஆயிட்டோம்னா, நான் சொல்லல, ப்ராஃபிட் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சம்பாத்தியத்துல நான் கையை வைப்பேன். I'm sorry to say that. It's not a nice thing to say, a nice thing to hear, but that is the word of God. ஆகாயம் புஸ்தகத்துல ஆரம்பத்துல ஆண்டவர் சொல்வாரு, உன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் பொத்தல் பையில போட்டுற மாதிரி இல்ல. நீ எவ்வளவு சேர்த்து வைக்கலன்னு நினைச்சு கணக்கு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே மிச்சம். ஏன் நினைக்கிறீங்கன்னா, your priorities are not right. You are here to build my kingdom. திரும்பி வந்தது, திரும்பி நம்ம உழைப்பது, நாம் சம்பாதிப்பது எல்லாமே தேவ ஆலயத்தை கட்டுறதுக்கு. பில்டிங் மட்டும் நினைக்காதீங்க. நம்ம புதிய படம் நமக்கு தெளிவா தெரியும், நீங்களே தேவனுடைய ஆலயம். சோ ஆண்டவருடைய குடும்பத்தை, விசுவாசிகளை கற்ற
உங்களுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் பொத்தலான பையிலே போடுகிறதா இருக்கிறதே. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். நீங்கள் புசித்தும் திருப்தியாவது இல்லையே, குடித்தும் பரிபூர்ணப்படவில்லையே, உழைச்சு சேர்த்து வச்சவங்க சாட்டிஸ்பாக்சன் இல்லையே. ஏன் தெரியுமா? கிங்டம் ஆஃப் காட பில்ட் பண்றதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணாததுனால. பட் 2026ல வழிகளை சிந்தித்து பார்ப்போம். See, I'm not blaming, I'm not making you know, taking you on a guilt trip. Sorry if you feel that way. But ஒருவேளை செய்யலனா சரி பண்ணிக்குவோம், செஞ்சோனா நல்லா செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்கள் நம்ம தீர்மானம் பண்ணிக்குவோம், வாரத்துல 2 hours சர்வீஸ்க்கு வரோம். அது வந்து மேண்டேட்டரிங்க. அது வந்து என்னது? கம்பல்சரி. அதை கணக்கில் வச்சு சேர்க்காதீங்க. ஓகேங்களா? அது நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தும்படியாக கூடி வருவது. ஆமென். நமக்கு ஒரு கடன் பட்டிருக்கிறோம். ஸோ அந்த வாரத்துல அந்த ஒரு நாள் நம்ம சபையா கூடி வருது தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியா. இது தவிர நம்ம அவருக்கு என்ன, அவர் செஞ்சதுக்கு நன்றி செலுத்தும்படியா ஆராதிக்க வருகிறோம். பட் இந்த வாரத்தில் அவருக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத நீங்களே தீர்மானித்துக்கோங்க. இந்த வருகிற நாட்கள் 2026ஆம் ஆண்டு நம்ம இந்த வீக்ல ஏதாவது ஒரு நாள் ஒரு 2 hours இல்ல 1 hour something I want to do for him. உங்க இருதயத்துல அந்த திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்படிதான் அப்படிதான் ஒரு சிஸ்டமா ஒரு ஸ்ட்ரக்சரா சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதைகளை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தை கர்த்தர் வச்சிருப்பார். உங்களுடைய இடத்துல, உங்களுடைய ஸ்பேஸ்ல உங்களுடைய திறமைகளை கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காய் பயன்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு திட்டங்களை கொடுப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சோ இந்த வருஷம் நம்ம தீர்மானிப்போம், நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். நம்ம டைம் how I'm going to spend. ஆமென். இந்த வருஷம் எனக்கு துபாய்க்கு வந்தப்போ ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். என்னன்னா அது 9ஆம் வசனத்துல பாருங்களேன். 9ஆம் வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் 1ஆம் அதிகாரம் நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவன் தன் தன் வீட்டுக்கு. துபாய்க்கு வந்து I'm not blaming anyone. I felt like that. 1 hour சர்வீஸ் முடிச்சோடனே திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு அது ஃபர்ஸ்ட் வந்த புதுசு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அவன் தன் எனக்கு ஏன்டே பேசுற மாதிரி இருந்துச்சு. இந்த வசந்த வாசி இங்க வந்து வாசிக்கும்போது தன் அவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. அவங்க வெயிலா இருக்கு, வெளியே நிக்க முடியல, இங்க தோத்துறாங்க. அது வேற விஷயம். டைம் ஆச்சுன்னா அக்கி வந்து நின்றுவாரு. போங்க கெட் அவுட் சொல்றாரு. கெட் அவுட்னே சொல்றாரு. ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் இது என்னடா ஓடி போறேன், நீங்க திட்டுறீங்க, நிக்கவே இருக்கீங்க, இடம் இல்ல, சம்மர்ல வெளியும் நிக்க முடியல, உள்ள நிக்க விட மாட்டேங்க, என்ன செய்யறது ஆண்டவரே? பட் திஸ் இயர் we will pray. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஏதாவது வழியை தரப்பார். ஓடி போகல இருந்து டிஃப்ரெண்ட் வேஸ். இப்படிதான் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த வாரத்துல ஒரு நேரத்தை செட் அப்பார்ட் பண்றதுக்கு கர்த்தர் நம்ம இதயத்திலே திட்டங்களை தருவாராக. ஆமென். So we will decide this year I will do something for God. இந்த தேசத்துல kingdom of God பில்ட் பண்றதுக்கு I will do something. ஆமென். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இமிகிரன்ட்ஸ் ஊருக்குள்ள வராங்க. ஆயிரக்கணக்கான பிசினஸ் ஆரம்பிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் நான் வந்த புதுசுல ரொம்ப சண்டை போட்டேன் ஆண்டுகிட்ட. ஏன் சபையே இல்லைன்னா என் குழந்தைய துபாயில உட்கார வச்சுட்டீங்க, வேலை இல்லையா உங்களுக்கு, எங்கேயாச்சும் கொண்டு போய் உட்கார வைங்க, ஏன் இங்க? அப்ப போகதான் நானே எனக்கே தேர்ச்சிக்கிட்டேன். ஓகே, hundreds and thousands of immigrants are coming in every day. Okay, God has brought you here, God has kept you here to reach out. When thousands of restaurants இருக்கும், இன்னும் restaurants open பண்ணிட்டே இருக்காங்களே, ஏன் நீ கிரம்பிள் பண்ற? நீ எதுக்கு புலம்பிட்டு இருக்க? சோ எத்தனையோ ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் திறக்காமையா இருக்காங்க இந்த ஊர்ல, சொல்லுங்க. இல்ல எத்தனையோ பிசினஸ் இருக்கு, பிசினஸ் ஓபன் பண்ணாம துபாயில இருக்கிறாங்க. Every day business are being inaugurated. So why not you and I join hands to work for the kingdom? Hallelujah. So வருகிற ஆண்டு நம் வழிகளை சிந்தித்து பார்ப்போம். அவன் தன் வீட்டுக்கு ஓடி போறது இல்ல, நம்ம கர்த்தருக்கின்ற வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு காரியங்களையும் வழிகளையும் திறந்து கொடுப்பாராக. So the year end 25 year endல கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். I have done something this year, maybe not completed what he had kept for me. ஒருவேளை அவர் செய்த வேலையை நான் முடிக்கலன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்ப ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வேலைக்கு உம்முடைய பணியை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. It could be just leading in the morning prayerல அந்த singing lead பண்றதா இருக்கும்.
அதான் அக்காவோட நான் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன். மார்னிங் ப்ரேயர் ஜாயின் பண்ணோடனே லில்லி மலர் பூக்குமான்னு பார்த்துட்டே இருப்பேன்க்கா அப்படியும் ஜூம்ல. ஏன்னா அக்காவுனா தான் எனக்கு வர்ஷிப் லீட் பண்ண முடியும். ஸோ அதனால அக்காவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். சம்திங் தட்ஸ் வெரி என்கரேஜிங். அப்போ திங்க ஆரம்பத்தில் பெதர் எலேஜா வந்து பாட்ட ஆரம்பிப்போம், ஜபத்தை ஆரம்பிப்பாங்க. நான் தூங்கினாலும் யாராச்சும் ஒருத்தருக்கு கிரேஸ் வந்துட்டு ப்ரே சம்படி வில் பி தேர். ஃப்ரைடேனாலும் யாராச்சும் உள்ள வந்து ஸோ சம்திங் தட் வி டூ, அது இட் இஸ் சேஞ்சிங் த அட்மாஸ்பியர். நம்புறீங்களோ நம்பலையோ, ஜான்சி சம்டைம்ஸ் வந்து ஜான்சி ஹெல்ப் மீ இன் சிங்கிங் மார்னிங் ப்ரேயர்ல. ஸோ சம்படி வில் பி தேர். என்னன்னா நாங்கள் ஜோம் அந்த 5 மணிக்கு ஜோம் பண்றோம் பாருங்க, இந்த பூமியில ஒரு அசைவாக ஏற்படுத்தும். வசனத்துல வாசிக்கணும்ல, நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. ஸோ மிடில் ஈஸ்ட் இந்த வருஷத்துல கர்த்தர் என்ன பண்ண போறாங்க? There is going to be a turbulence. நீங்க வாசிக்கலாம், குதிரை மேல இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு? விலத்தள்ள போறாரு, சிங்காசனங்களை மாற்ற போறாரு. பட் உங்களையும் என்னையும் அபிஷேகம் செய்து அவருடைய ஊழியக்காரர்களாக கர்த்தர் நிறுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வழிகளை சிந்தித்து பார்த்து சின்ன ஆல்ட்ரேஷன், பெரிய சேஞ்சஸ், பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் யோசிக்கலாம். சொல்றேன், ஒரு குட்டி சேஞ்ச், ஸ்மால் ஹேபிட் சேஞ்ச். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஓகே சொல்றீங்க? ஆமென். வழிகளை சிந்தித்து பார்த்து சின்ன ஒரு சேஞ்ச் இந்த வருஷம், இந்த வீக், let me do it for God. ஆமென், ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோட கடைசி பகுதி. ரொம்ப கன்வீனியன்ட்டா அது ஸ்டிக்கர் வசனமா நமக்கு ஆயிடுச்சு. வெரி டேஞ்சரஸ். ஸ்டிக்கர் வசனம் இல்ல, இன்று முதல்ல ஒரு ஸ்பெசிபிக் டேட் ஆண்டவன் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நீ ஆலயத்தை கட்டுவேன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கல்ல, ஆலயத்தை கட்டுறதுக்கு கையை சேர்ந்து வந்துட்டீங்களே, உங்க வீட்டுக்கு ஓடாம மலை மேல ஏறி மரத்தை வெட்டி மரத்தை தூக்கி வந்து நீ ஆலயத்தை கட்டுறீங்கல்ல, அன்றைக்கு சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. என்றைக்கு ஒருவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் கர்த்தருடைய வேலைக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அன்றைக்குதான் இந்த வசனம் உங்களுக்கு சொன்னோம். From that day on, I will bless you. I can very boldly and strongly say that to you. என்னுடைய 17, 18, 19 வருஷங்கள் சர்ச் ஊழியத்துல இருக்கிறேன். நான் கேட் ஆஃப் ஹெவன் சபையில மதுரையில பார்த்துருக்கிறேன். எந்த குடும்பம் ஊழியத்துக்கு தன் கழுத்தை கொடுக்குறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நிற்கிறார். நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா கர்த்தர் வந்து நிற்பார். நானே அதை பார்த்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஐயோ இப்படி வந்து கர்த்தர் பறிஞ்சு நிற்கிறாரு அவங்களுக்கு. எனக்கே சொல்லுவார், ஐ லவ் தட் ஃபேமிலி. சம்டைம்ஸ் நான் சொல்ல கோபப்படுறதா இருந்தா எனக்கு திட்டு விடும் ஆட்டுக்குள்ள. Hey, come on, I love that person, I defend that person. என்னை வான் பண்ணிடுவார், உடனே ஆண்டவர் வான் பண்ணுவார். I am on that side. ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருக்கு அவசரம் சொல்ல, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு. So even a small thing that you do for God will be remembered. ஹல்லேலூயா. சோ நம்ம கொலீக்ஸ்க்காக நம்ம ஜெபிப்போம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம ஜெபிப்போம். உங்க இருதயத்துல கர்த்தர் என்ன போடுறாரோ அது செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. So let 2026 be a year of blessing. நம்ம வழிகளை சிந்தித்து பார்ப்போம். இந்த 25ல நம்ம எங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணல, எங்க ஆண்டோடைய காரியத்துக்கு முதலித்துவம் கொடுக்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும். இது கஷ்டம். ஆக்சுவலி it demands time, it demands work, it demands money. கர்த்தருடைய வேலை செய்யணும்னா அது ஈஸி கிடையாது, உழைக்கணும். அது வேலை செய்ய ஞாபகம் இருக்கு. எங்களுடைய சம்சுதீன் அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் சகோதரர் ரட்சிக்கப்பட்டு வந்தாரு. அவங்க ஒய்ஃப் நர்கிஸ். அந்த கோயில் பாப்பக்குடி என்ற கிராமத்துல நாங்கள் ஒரு சபையை இப்போ கட்டி அந்த சர்ச் நடந்துட்டு இருக்கு. அப்போ எவ்ரி சாட்டர்டே அந்த கிராமத்துல போய் ஊழியம் செய்வோம். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, அப்புறம் யூத் மினிஸ்ட்ரி பண்ண போவாங்க. அப்போ நர்கிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுவும் ஆண்டரை ஏற்றுக்கிச்சு. ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் பருவ போட்டு சர்ச் கூட இப்போ அதுவும் பயங்கர விசுவாசி. அவ்வளோதான், பயங்கரமான சுவிசேஷி. ஷீ இஸ் அன் அமேசிங் இவாஞ்சலிஸ்ட். ரொம்ப படிக்கல, ஆனால் அவருடைய ஹார்ட் வில் பி ஆல்வேஸ் பப்ளிங் ஃபார் காட். அப்போ என்ன பண்ணுவோம், அக்கா தான் பேசுவோம். அக்கா நான் என்ன பண்ண தெரியுமா அக்கா, அப்படி என்ன பண்ண நர்கீஸ் அப்படின்னா, போனேக்கா 2 பொருள் துவச்சிட்டு இருந்தா, ஒருத்தர் பாத்திரம் கழுவிட்டு இருந்தா. நான் சொல்லி நீ இப்போ வசனம் கேளு, உன் துணியை நான் துவச்சி காய போட்டுருவேன், உன் பாத்திரத்தை நான் கழுவி அவங்களாம் துவச்சி விட்டுட்டு அந்த பிள்ளைங்களாம் இப்போ இந்த கிராமத்து பிள்ளைங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
கேட்க வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லக்கீஸ் என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இவ துணியை துவைச்சு பிழிஞ்சு காய போட்டுட்டு அந்த பாத்திரத்தை விலைக்கு காய வச்சு திரும்ப பின்னாடி போய் உட்காம். ஏன்னா இதுக்கு டீச் பண்ண தெரியாது. நம்ம கோவிட் அப்பதான் ரீடிங்கே கத்துக்குச்சு. கோவிடோட தான் பைபிள் ரீடிங் தமிழே படிக்கல, படிப்பே இல்லை. பட் கோவிடோட ரொம்ப ஆசைப்படுச்சு பைபிள் படிக்கணும், அக்கா பைபிள் படிக்கணும். அப்போ ஒரு டீச்சரோட கனெக்ட் பண்ணி தமிழ் டீச்சர் உட்காந்து டெய்லி கிளாஸ் எடுத்து இப்போ பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ now she can read தமிழ். கொஞ்சம் வாசிக்கும். பட் அதுக்கு தெரிஞ்சது என்னன்னா பாத்திரத்தை விளக்க தெரியும், துணியை துவைக்க தெரியும். அந்த பிள்ளைங்க வசனம் கேட்கணும், நான் உட்காந்து செஞ்சுட்டு ஓடுறேன். ஆமென். கர்த்தரை சந்தோஷப்படுவார மாட்டார். So it takes effort, it takes time, it takes a lot of pain. Sometimes வீடு நம்ம ஃபுல்லா என்ன பண்ணோம், நாஸ்டி ஆயிரும், வீடு திறந்து விட்டோம்னா, இல்லை நம்ம உட்காந்து முதுகெல்லாம் வலிக்கும் சமைச்சு கொடுத்தோம்னா. பட் we do it for God. ஹல்லேலூயா. ஒரு வீட்டு திறந்து கொடுக்குறோம், சமைச்சு கொடுக்குறோம், டீ போட்டு கொண்டு வரோம்னா எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம செய்கிறோம். செய்கிற ஒவ்வொன்றையும் மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. காணாத சொன்ன மாதிரி புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அதான் வசனத்துல வெளிப்படத்துல வாசிப்போம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அவர் சமூகத்துல. நான் ரொம்ப யோசிப்பேன். அந்த ஒரு 2 நேம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் மோசஸ்க்கு தான் கிடைச்சிருக்குது. புஸ்தகங்கள் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் மோசஸ் சொல்றாரு, உங்க புஸ்தகத்திலிருந்து என் பேரை எப்படி மோசஸ்க்கு தெரியும்? அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துப்படி ரெஃபரன்ஸே இல்லையே. அப்ப நானும் அசீவ் பண்ணிட்டேன். என்ன ஹெவன்ல கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாது மாடல் எல்லாம் காமிக்கும் பொழுது மோசஸ் ஒரு அந்த புத்தகத்தையும் காமிச்சிருப்பாரோ, அது மோசஸ்க்கு பேர் எழுதிருக்கிறதா என்னோட இமேஜினேஷன். நான் சொல்ற வச்சு நான் சொல்றேன், ஓகேங்களா? அப்ப அந்த புத்தகத்துல மோசஸோடைய பேர் எழுதிருக்கிறது ஆண்டவர் காமிச்சிருப்பார் போல. அதனாலதான் இங்க சொல்றாரு, உங்க புத்தகத்துல என் பேரை எந்த அளவுக்கு பேஷன் பாருங்க. நானும் கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். இவங்களுக்காக என் பேரா சான்ஸே இல்லை. ஆனா மோசஸோடைய ஹார்ட் எப்பவுமே டச் பண்ணும். எந்த அளவுக்கு ஒரு பாரம் தேவனுடைய பிள்ளைகள் மேல, எந்த அளவுக்கு ஒரு பாசம், இவர்கள் கைவிடப்படக்கூடாது என்று. ஆமென். The 2026 every day that our hearts be filled with that burden. ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டோடைய ஊழியத்துக்காக, அழிந்து போற ஆத்மாக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவங்களுக்காக, சின்னவங்களுக்காக உங்க இருதயம் கலங்கட்டும். உங்களுக்கு அழுகிறத நிறுத்திடுங்க. அடிக்கடி நான் சொல்லுங்க, எனக்கு அழுகிறத நான் நிறுத்துறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க எல்லாமே செய்வீங்க, எனக்கு தெரியும். இது வரைக்கும் செஞ்சீங்க, இனிமே செய்யாம போயிருவீங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வரைக்கும் உங்களையும் உங்க பிள்ளைங்க பார்க்காம போயிடுவாரா? Let's decide not to cry for ourselves. Let's decide to cry for the kingdom of God. ஹல்லேலூயா. நம்ம வழிகளை சிந்தித்து பார்ப்போம். நமக்கான காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் வீட்டினுடைய பக்தி வைராக்கியம் நம்ம இருதயத்தை நெருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருக்காக நம்ம உழைப்போமா? இந்த வருகிற ஆண்டு அவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம வழிகளை சிந்தித்து பார்த்து என்னுடைய நேரத்தை, என்னுடைய பணத்தை, என்னுடைய தாளந்துகளை எல்லாத்தையும் I submit to you, Lord. Amen. My time, 3 நம்ம சொல்லுவோம்ல, my time, my talent, my treasure, all that இந்த வருஷத்தின் எண்டுல உங்க பாதத்துல வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் வச்சிருவேன். இனி நானும் என்னுடையவைகள் எல்லாம் உமக்கு தான். ஆமென். அப்படி அர்ப்பணிக்கிறவங்களை நான் ஒண்ணு சொல்ல முடியும், உங்க காரியத்தை கர்த்தரே பார்த்துக்கொள்வேன். நான் ஒரு சாட்சி, நாங்கள் ஒரு சாட்சி. We are living witnesses. இன்றைக்கு நாங்க துபாயில நிக்கிறோம், ஆண்டோடைய காரியம், ஆண்டோடைய கிருபை. ஆண்டவருக்காக வந்து நிக்கிறோம். என்னுடைய 3 countries கர்த்தர் எங்களுக்கு ப்ரொவைட் பண்றாரு. என்னுடைய காரியங்கள் இந்தியால is being taken care of. My things in Dubai is being taken care of. My daughter is in the US and her things are being taken care of. ஆண்டவருக்கு நான் நிற்கும் பொழுது 3 கான்டினென்ட்ல கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அவர் ஒருத்தருக்கும் கடனாளி அல்ல. ஒரு பாடல் இருக்குல்ல, நீ ஒருவருக்கும் கடனாளி அல்ல. நீ ஒருத்தருக்கும் ஒரு பைசா கூட அவர் கடன் வைக்க மாட்டாரு. அவர் ரொம்ப ரோஷம் உள்ளவர். அமுக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி மடியில கொட்டுவாரு. உங்க டைமையும் திரும்பி கொடுப்பாரு. உங்க டேலண்டையும் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. உங்க ட்ரெஷர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இட்டர்னிட்டியில நித்தியத்தை நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய நம்பிக்கை. இந்த உலகத்தில் உள்ள இல்லாத நம்பிக்கை, நித்திய ஜீவனின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. He does everything beautiful in his own time and he has kept eternity in our hearts. அப்படி இருந்து நின்று கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வழிகளை சிந்தித்து பார்க்க எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, வருஷத்தின் கடைசியில வந்து நின்று கொண்டிருக்கிறேன்.
நான் நிச்சயமா சொல்ல முடியும், நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் தேவன் தன்னை எங்களை உங்களுடைய தோளில நீங்க சுமந்து கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அதை நம்ம மறக்கவே முடியாதுப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிரசங்கி 3:11 சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தமிழ்ல உலகம் இருக்கு, ஆங்கில வேதாந்தத்தில் போட்டிருக்குது, he has kept eternity in their hearts. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால நித்தியம் இருதயத்துல வைக்கப்படுதாகன்னு சொல்லுங்க. இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிற நாங்க சொல்றோம், ஆண்டவரே இருதயத்துல நித்தியத்தை வச்சிருங்க ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும், நாங்கள் எதை யோசிச்சாலும், நாங்கள் எதை பேசினாலும், let us be focused on eternity. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நித்தியமே முதன்மையாய் இருப்பதாக, தேவ ராஜ்யத்தை நாடுகளாக இருப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 2025ஆம் ஆண்டு எங்க நேரத்தை திருடின காரியங்களை உங்க கருத்துல கொடுக்கிறோம். சொல்லுங்களேன், ஏசப்பா சுகவீனம் திருடிச்சுப்பா, கோபம் திருடிச்சு, பிரச்சனைகள் திருடினது, தேவையில்லாத குழப்பங்கள் திருடினது, all that robbed my time and my joy, in Jesus name I resist you. சொல்லுங்க, 2026ல என் சந்தோஷம் திருடப்பட முடியாது, என் நேரம் திருடப்பட முடியாது, என் பணம் திருடப்பட முடியாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருடப்பட முடியாது. சொல்லு, கட்டளடுங்க. 2026ஆம் ஆண்டு சத்துருவே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லுங்க. 2025 இந்த நிமிஷத்தோட we cancel all contract with you சொல்லுங்க. In Jesus name all spirit of loss, இழப்பின் ஆவிகள், திருடுகிற ஆவிகள், கொள்ளையடிக்கிற ஆவிகள் இனிய எல்லைகளுக்குள்ள வர முடியாது, என் குடும்பங்களுக்குள்ள வர முடியாது. குடும்பத்துக்குள்ள நித்திய ஜீவன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும். 2026ல நாங்கள் குடும்பமாய் எழும்பி நின்று தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லுகிறோம். செல்வாபலாகிய ஆண்டவரே, ஊழியக்காரனாகிய ஹalleluya ஹalleluya சொல்லுவோமா? செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். என் பைபிள்ல எழுதி வச்சிருப்பேன், செயல்திலேன் குமாரனாகிய செருபாபேல் இடத்துல நீங்க வீட்டுல போய் எழுதி வைங்க. செயல்திலேன் குமாரன், எங்க அப்பா பேரு ஜோசப் பாலச்சந்திரன் குமாரத்தாகிய டெபராவே, நான் உன்னை என் ஊழியக்காரனாக அழைத்திருக்கிறேன், நான் உன்னை சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹalleluya. சோ அது நீங்க உங்க பேர் எழுதி சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க, ஊத்த சொல்லுங்க. கர்த்தர் என்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வழிகளை சபைப்படுத்தி, வழிகளை சரிப்படுத்தி, வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து இருதயங்களை திருப்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இனி அதிகாரமுள்ள வாழ்க்கையா இருக்கும். உங்களுடைய ஜெபம் அதிகாரமுள்ள ஜெபமா இருக்கும். நீங்க கட்டளையிடபடி நடக்கும், நீங்க சொல்றபடி அப்படியே ஆகும். இயேசுவை விசுவாசிக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே ஆகுமானால் தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் சொன்னால் அது அப்படியே ஆகும். ஹalleluya. கர்த்தரை உங்களை தெரிந்து கொண்டு உங்களை முத்திரை மோதிரமாக, God is giving you the authority. இன்றைக்கு வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். Hallelujah, hallelujah, and you receive power. Hallelujah, and you have the power to change the direction of this world. உலகத்தின் நோக்கத்தை திருப்புற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது, விசுவாச அறிக்கையிடும் பொழுது, கட்டளையிடும் பொழுது பாதைகள் திறக்கப்படும், பாதைகள் செவையாக்கப்படும், பாதைகள் உயர்த்தப்படும், தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்படும். ஆண்டவரே, நாங்கள் எங்களையும் உங்களுடைய எங்க குடும்பத்தையும் எங்க பிள்ளைகளையும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தின் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர்
ஆலயத்தின் வேலைக்காக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னபடி இனி கட்டப்போகிற இந்த ஆலயங்கள் 2026 ஆண்டு நீ கட்டிக்கொண்டு ராஜ்யத்தின் மகிமை பெரிதாயிருக்குமே. அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு எங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு எங்கள் கரத்தை நாங்கள் திடப்படுத்தி கொண்டு உங்களுடைய வேலை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கத்தரடித்து வல்லமையாய் பயன்படுத்துகிறாங்க, திட்டங்களை தருவீராக. தேவர் ராஜ்யத்தின் பரவுதலுக்காக ஒவ்வொருவருக்கும் நீ வைத்திருக்கிற திட்டங்களை, பரவ ராஜ்யத்தின் தரிசனங்களை இந்த இருதயங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறாங்க. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஒரே நிமிஷம் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு gift. I want to appreciate Jesse. இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல குட்டீஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபேமிலிஸ் வீடோ திறந்து கொடுத்து பிள்ளைங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணீங்க, திருப்பி கூட்டிகிட்டு போனீங்க. ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேமிலிஸில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சாங்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெபேக்கா ஹெல்ப்ட் அஸ் இன் எடிட்டிங் த சாங், கட் பண்ணி சூஸ் பண்ணி எல்லாம். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும்ல. ஸோ அது எல்லாமே இட் ஸ்டார்டட், ஆல் ஆஃப் us joined and did it, but the starting point I really want to appreciate today. One fine day it was Jessie. Please come forward, Jessie. So Jessie only said, I want to do something. So she started, and after but she started, and all of us joined and did it. So appreciate Jessie for your invitation. God bless you. Bless you. Juno, we missed you on Christmas Day. Come, your gift. So we want to give you the Christmas gift. Bless you, Juno. Thank you so much. Your 31st night, Hari Brother Weekly prayer. Please remember to join us. And first morning, India, our newcomers and birthdays. Titus brother, I'm so sorry. Please come forward. Amen. Put it now. Titus brother is supposed to give the final prayer. I'm so sorry. But then the birthdays and wedding anniversaries, Kajo. The newcomers come from Jonah, please. Yeah, please. Birthdays and wedding anniversaries this week. Any birthdays and wedding anniversaries. So we appreciate and welcome the newcomers. God bless you. Please do join us. And God's grace be with you. Use you mightily in the coming days. Amen. Thank you. God bless you.